15:11 இருந்து. பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு அந்தபடியே அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். 2 குமாரர் இருந்தாங்க. 2 பேருமே அடங்காதவன். எஸ், கூட இருந்தவனும் அடங்காதவன், வெளியே போனவனும் அடங்காதவன். இந்த 2 அடங்காதவனை ஒரே அளவில் அன்பு செஞ்ச ஒரு தகப்பனை குறித்து தான் இங்க நம்ம பார்க்கிறோம். எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனுக்கு பேர் இளைய குமாரன் இல்லை, அவனுக்கு பேர் மூத்த குமாரன் இல்லை. நான் என்னோட செய்தியில் அடிக்கடி சொல்றது, அடங்காதவனே, எஸ், அடங்காதவனே, அடங்காதவனே. அந்த மாதிரி ஒருத்தன் வீட்டில் இருந்துகிட்டே ஒத்துழையாம இயக்கம் பண்றான். எஸ், ஒருத்தன் வெளியில என்ன செஞ்சுட்டான், போயிட்டான். இந்த வெளியில போனவனை குறித்து தான் இன்னைக்கு நாம தியானிக்க போறோம். சொத்துல எனக்கு வர்ற பங்கு எனக்கு என்ன செய்யுங்க, கொடுங்க, பிரிச்சு கொடுங்கன்னு பிரிச்சு வாங்கிட்டார். கையில காசு இருந்தா கொஞ்சம் நஞ்சமா ஆட்டம் இருக்கும் இல்ல. ஒருத்தன் ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடுறான்னா கையில ஒரு 8 அணா வந்துருச்சுன்னு அர்த்தம். எஸ், 8 அணா வந்தாலே இந்த ஆட்டம் வருது, 8 ரூபா வந்தாலே இந்த ஆட்டம் வருது, 10 ரூபா இருந்தாலே இந்த ஆட்டம் வருது. சொத்துல இவனுக்கு வர வேண்டிய ஒரு ஷேரே வந்திருக்கு. என்ன வந்திருக்கு? ஷேர் வந்திருக்கு. அப்ப கண்டிப்பா சொத்தை பிரிச்சு கேட்டதே எதுக்குன்னா ஆட்டம் போடுறதுக்கு. சொல்லுங்க, ஆட்டம் போடுறதுக்கு. ஆடுன ஆட்டம் கொஞ்சம் நஞ்சம். எப்படி ஆட்டம் ஆரம்பமாகுதான்? சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். ஆட்டம் ஆரம்பிக்கிறப்ப அமர்க்களமா இருக்கும். எப்படி இருக்கும்? அமர்க்களம். எப்போ? ஆட்டம் ஆரம்பிக்கிறப்ப. அதுலயும் டீன்ல தான் ஆட்டமே ஆரம்பமாகுது. டீன் சொல்லுங்க, டீன்ல வசனமே 13ல ஆரம்பிக்குது. தந்தையோர் சொல்லுங்க, 13ல தான் ஆரம்பிக்குது. 13. அப்ப டீன்ல தான் என்ன ஆரம்பிக்குது? ஆட்டமே. உங்களை கையில பிடிக்கிறேன்னா 13 வயசுக்குள்ள கொஞ்சிக்கிட்டா தான். எஸ், அதுக்கு மேல புலிவால் பிடிச்ச கதை. பிடிச்சுக்கிட்டு ஓட முடியாது, விடவும் முடியாது. சோ ஆசை முளைச்ச உடனே, மீச முளைச்ச உடனே என்ன முளைக்குதான்? ஆசையும் முளைக்கிறது. ஆசை முளைக்கிற மாதிரி இந்த வயலுக்கு என்ன வந்துருச்சுன்னா, சொத்தை எனக்கு என்ன செய்யுங்க, பிரிச்சு கொடுங்க. ஏன் ஷேர் என்னன்னா கொடுங்கன்னு கேட்டுட்டு ஒரு ஆட்டத்தை ஆரம்பிக்கிறான் பாருங்க. ஆடக்கூடாத ஆட்டம் எல்லாம் நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு ஆட்டம் என்ன செய்யல, நீடிக்கவே இல்லை. இப்ப மொத்த பணமும் செலவழிஞ்ச பின்னாடி நீ ஆடுறதுக்கு கையில என்ன இல்லைன்னா பணம், காசு இல்ல. காசு இருக்கிறதுனால தானடா இந்த ஆட்டம் என்ன செய்றீங்க, ஆடுறீங்க. ஊர்ல இந்த வார்த்தையை கேட்டிருக்கீங்களா? என்ன ஆட்டம் ஆடுறாங்கயா, எல்லாம் கையில என்ன இருக்குன்னா காசு இருக்கிறதுனால இந்த ஆட்டம் என்ன செய்யறாங்க, ஆடுறானுங்க. நீங்க சென்னை பாஷை, நாங்க மதுரை பாஷை. ஓகே, அதனால ஒருவேளை புரியுதான்னு தெரியல. எப்படி ஆட்டம் போடுது பாரு, எட்னா வச்சுக்கின்னு எப்படி ஆட்டம் போடுது, திட்டு முஞ்சி சூடா இருக்கிறாரு. சென்னை பாஷைக்கு யார் இருக்கா? சூடா இருக்கிறேன். காசு இருக்குன்னு என்ன செய்யறானுங்க, ஆட்டம் ஆடுறானுங்க. சொல்றமா, கேட்டிருக்கீங்களா அந்த வார்த்தைய? அப்ப பணம் வர்றதுன்னா, வந்துருச்சுனாலே பக்குவம் இல்லாதவன்ட்ட பணம் வந்தா அவன் என்ன பண்றான்? ஆட்டம். ஆடாத ஆட்டம். ஏன்னா கையில என்ன இருக்கு? காசு இருக்கு. மொத்தமும் செலவழிஞ்ச பின்னாடி இனிமே ஆடுறதுக்கு என்ன இல்ல? காசு இல்ல. எல்லாவற்றையும் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். காசை செலவழிச்சாச்சுன்னா கலெக்டர் வேலையா கொடுப்பாங்க? இல்லையே. காசெல்லாம் போயிருச்சுன்னா கலெக்டர் வேலையா கொடுப்பாங்க? காசு இருக்கிற தான் மதிப்பு.
சொல்லுவாங்கல்ல, நம்மள எல்லாம் எவனும் 10 காசுக்கு என்ன செய்ய மாட்டேங்கிறான், மதிக்கவே மாட்டேங்கிறான். கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த வார்த்தையெல்லாம்? அப்ப காசு இல்லைன்னா ஒருத்தனை நம்மள என்ன செய்ய மாட்டான், மதிக்க மாட்டான். உலகம் காசு இல்லைன்னா உலகம் என்ன செய்யாது, மதிக்காது. ஆனா காசு இல்லைனாலும் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி என்னை எப்பவும் போல ஒரே மாதிரி நேசிக்கிற என் தேவன் அவர் மட்டும்தான். ஆமென். என்ன நீ என்ன தங்கம் என் புள்ள. ஆமென். ஹalleluya ஹalleluya. அந்த மாதிரி எல்லாம் செலவழிஞ்ச பின்னாடி பன்றி மேய்க்க அனுப்புறான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே, சொல்லுங்க தவிட்டினாலே, பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான். அவனுக்கு இப்ப ருசிக்கெல்லாம் சோறு தேவை இல்ல, எனக்கு வயிறு வந்து இப்ப என்னன்னா பசிக்குது, கொஞ்சம் என்ன தேவை வச்சு நிரப்பிட்டோம்னா அது கொஞ்சம் பசிக்காம என்னன்னா இருக்கும். அதுக்கு என்ன கிடைச்சாலும் என்னன்னா பரவாயில்லன்னு சொல்லி எதை வச்சு நிரப்ப விரும்புறானா தவிடு. சொல்லுங்க தவிடு. இந்த தவிடு தான் இன்னைக்கு செய்தி. எஸ், ஹalleluya. இன்னைக்கு செய்தி என்ன? தவிடு. எதை தின்ன ஆசையா இருக்கிறான்? தவிட்டை தின்ற. சொல்லுங்க தவிட்டை. அந்த ஸ்ரீலங்காலாம் நீங்க போனீங்கன்னா இலங்கை தமிழர்கள் பாஷையில சின்ன பசங்களை எப்படி சொல்லுவாங்கன்னா பொடியன்னு சொல்லுவாங்க. எல்லாரும் சொல்லுங்க பொடியன். உங்களை எப்படி சொல்லுவாங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஆனா இந்த செய்தி இளையகுமாரனால இன்னைக்கு இளையகுமாரன்னு நீங்க தெரிஞ்சுக்கிறாம இந்த செய்தியை நான் சொல்றப்ப எல்லாம் சொல்லுங்க பொடியன். சொல்லுங்க பொடியன். அப்படிதான் நீங்க எடுத்துக்கணும். அது இலங்கை தமிழ்ல பொடியன்னா மகன் அல்லது சின்ன பையன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு சின்ன பையனை பார்த்தா யார் அந்த பொடியன், வடிவா இருக்கிறார் அந்த பொடியன் யார், அந்த பொடியன் யார், வடிவா இருக்கிறான் தானே அப்படின்னு அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா கதைப்பார்கள். அப்ப நாம இன்னைக்கு தியானிக்க போற இந்த இளையகுமாரன் யாரு? பொடியன். சொல்லுங்க பொடியன். ரொம்ப வடிவா இருந்த பொடியன். வடிவா இருந்த பொடியனுக்கு என்ன ஆசை ஆச்சு? ஹalleluya. பெரிய கனவுகளோட போறாரு. சொத்தை வாங்கிட்டு காசை வாங்கிட்டு அவர் என்ன பெரிய பிசினஸ் பண்ணணும்னா போவாரு இல்லையே. எப்படா இந்த காசை செலவழிக்கலாம், எங்கடா போய் என்ன சேட்டை என்னன்னா செய்யலாம்னு சொல்லி அவர் பாட்டுல என்னென்னமோ வேலை பண்ணி கம்ப்ளீட்டா காசெல்லாம் என்ன செய்யுதுன்னா கரைஞ்சு ஒண்ணு இல்லாம போகுது. அப்போ பொடியன் என்ன ஆயிட்டாருன்னா இப்போ எல்லா காசு செலவழிஞ்ச பின்னாடி தவிடு பொடி ஆயிட்டார். சொல்லுங்க தவிடு பொடி ஆகிவிட்டார். அப்படி ஒரு வார்த்தை இருக்குல்ல, தவிடு பொடி. சென்னையில கேள்விப்பட்டீங்களா? தவிடு பொடி ஆயிட்டு. தவிடு பொடின்ற வார்த்தை தெரியுமா உங்களுக்கு? அப்படி சுத்தமா ஒரு விஷயம் என்ன ஆச்சு, ரொம்ப தூள் தூளா போச்சு. இப்ப சேட்டையை ரொம்ப ஓவரா பண்ணதுனால பொடியன் யார் ஆயிட்டார்னா தவிடு பொடி ஆகிவிட்டார். பிசாசுனுடைய வேலை என்னன்னா பொடியனை பூரா யார் ஆக்கணும்? தவிடு பொடி ஆக்கணும். நீங்க ரொம்ப விளையாண்டீங்கன்னா கொஞ்ச நாள்ல உங்களை என்ன ஆக்கிடுவான்? தவிடு பொடி ஆக்கிடுவான். சொல்லுங்க தவிடு பொடி ஆயிட்டோம்னா திங்கிறதுக்கு தவிடு கூட கிடைக்காது. வேடிக்கை பார்த்தானேங்களா? எஸ். நான் என்ன கேட்டேன்? நான் என்ன பிரியாணியா கேட்டேன்? நான் என்ன கறிச்சோரா நான் கேட்டேன்? இல்ல வெள்ளை சோறு தான் கேட்டேன். 2 தவிடு தானேயா கேட்கிறேன். ஆனா உலகம் சொல்லுது நீ தவிடு பொடி ஆயிட்டதுனால உனக்கு நாங்க எதை கூட தரமாட்டோம், தவிடு கூட தரமாட்டான்னு. அப்ப பொடியனுக்கு என்ன கிடைக்கல? தவிடு கூட கிடைக்கல. அவன் என்ன கேட்கிறான்? வேற ஒண்ணு ஃப்ரெஷ்ஷாலாம் கேட்கல. இந்த பன்றி திங்கிற தவிட்டு தான் நான் என்ன செய்யறேன்? பன்றிகள் தின்கிற தவிடதான் நான் கேட்கிறேன். அப்பனா பன்றிகள் தின்கிற தவிட கூட கொடுக்கலன்னா அவங்க எதை பெருசா மதிக்கிறானுங்க? பன்றி பசியா இருக்குதுடா. டேய், பன்றி பசியா இருக்கிறத விடு, நான் பசியா இருக்கிறேன்.
அப்போ பன்றிக்கு வச்சிருக்கிற தவிட பசியா இருக்கிற உனக்கு நாங்க என்ன செய்ய மாட்டோம், கொடுக்க மாட்டோம். இதான் உலகம். எஸ், நீங்க பொடியனா இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு மதிப்பு. தவிடு பொடி ஆயிட்டீங்க, ஒரு துட்டு கூட மதிக்காத உலகம். ஆமா, பண்ணிய மதிக்கிறது கூட நம்மள என்ன செய்ய மாட்டான், மதிக்க மாட்டான். அப்ப வலி ஆகி போச்சு யாருக்குன்னா, இளைய மகன். என்னடா இது, இதான் உலகமா, இப்படித்தான் உலகம்னா நம்மளை நடத்துமா அப்படின்னு ஒரு கலக்கம், விரக்தி, சோறு வர்றப்பதான் இந்த பொடியனுக்கு என்ன தெளியுதுன்னா, புத்தி தெளியுது. அவனுக்கு புத்தி தெளிந்த போது ஹல்லேலூயா, அவனுக்கு புத்தி தெளிந்த போது யார் நினைப்பு வருது, அப்பா நினைப்பு. அப்பா நினைப்பு வருது. சொல்லுங்க, அப்பா நினைப்பு. அப்பா நினைப்பு வருது. இந்த ஜூடா மகன் சின்ன ஜோபல் இருக்கான். அவர் வந்து கொஞ்ச நேரம் எங்கள்கிட்ட ரூம்ல எல்லாம் வந்து விளையாண்டாரு இருட்டாருன்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான். அதுக்கு மேல அவன் வாயில இருந்து ஒரு வார்த்தை வரும், அம்மாட்ட 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 அம்மாட்டன்னு சொல்லுவான். சில நேரம் அப்பாட்ட அப்பாட்ட அப்பாட்டன்னுவான். இப்ப பொடியனுக்கு என்ன நினைப்பு வந்துருச்சு, அம்மா நினைப்பு வந்துருச்சு. அப்பாட்ட, அப்பா நினைப்பு வந்துருச்சு. அப்பாட்ட. என்னது, அப்பா, அப்பாட்ட, அப்பாட்ட. இந்த புத்தி தெளியறப்ப நமக்கு வருது பாருங்க, அப்பாட்டங்கிற ஒரு நினைப்பு. தப்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இந்த தப்பா போன பின்னாடி அப்பா நினைப்பு வர்றதுனாலதான் இந்த பொடி எல்லாமே ஹல்லேலூயா ஹல்லேலூயா திரும்பவும் ட்ராக்குக்கு என்ன செய்யறானுங்கன்னா வர்றானுங்க. எஸ், ஹல்லேலூயா. சொல்லுங்க, அப்போ தப்பாவே போயிருந்தாலும் சொல்லுங்க, தப்பாவே போயிருந்தாலும் சரி, அப்பாட்ட வந்து சொல்லுங்க, அப்பாட்ட. அப்பாட்ட கொஞ்சம் கொஞ்சம் அழுதுகிட்டே சொல்லுங்க, அப்பாட்ட 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 அப்பாட்ட. ஏண்டா விம்மலும் பொம்மலுமா உட்காந்து அழுதுட்டு இருக்கிற, ஏண்டா அப்பாட்ட அப்படின்னா தவிடு கூட கொடுக்க மாட்டேங்கிறாய். திங்கிறதுக்கு நான் பிரியாணியா கேட்டேன், எனக்கு என்ன கொடுக்கல, தவிடு கூட. அதனால புள்ள குரல்லாம் அப்படி என்ன செய்யுதுன்னா தழுதழுத்து. புள்ள மனசு உடைஞ்சு சொல்லுது, நான் எங்க போக விரும்புறேன், அப்பா அப்பா மகனா மகள்னா